ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரீச் டாக்டர் ஸ்டோன் சீசன் 3 எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் போய். இவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஹெல்ப் இருக்கணும், சில ஈஸியாக வெட்டிருப்பா. ஐ ஏண்டா சின்ன புள்ள மாதிரி இன்னமும் வேடிக்கை காட்டிட்டு இருக்க? அடுத்தது அதோ டக்கு டக்குன்னு பண்ணிடுவாரு. அவ்வளோதான் தலை வாத்தலை வேகத்துல வேலையை பாக்குறாலே புதிர் மாதிரி இந்த உடஞ்சு போன சிலைய அனுபவம் இருக்கிறதுனால கண்டுபிடிச்சு சுலபமா ஒட்ட வச்சுட்டா. கசக்கி ஐயாவும் இதே ரியாக்ஷன் தான் கொடுத்தாரு. ஒரு எனர்ஜி கொடுக்குது நம்மளுக்கு. எவ்வளவு முக்கியமோ எனக்கு உதவுறதுக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, அதான் எழுந்துட்டல்ல, ஆரம்பிட்டோம். இப்போ தயாராயிட்டாங்க. இதுக்கு மேல நம்மளுடைய 3D போற ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அதனால நமக்கு 3D சரியான என்ன அவன் யோசிச்சு ஓ செகண்ட் டைம் அப்படியா? சரி, இப்ப நமக்கு தேவையானது எதிரிங்களோட இன்ஃபர்மேஷன் தான். ஃபார்மர் சோனார் ஆபரேட்டர், நீ இதத்தான் சொல்லுன்னு எனக்கு தெரியும். நல்ல வேலை நீ இப்ப வந்துட்ட. கொகாக்குவா அவங்களோட டீமும் யாரோ வராங்க. அவங்களாதான் இருக்கும். நீந்தி வந்துட்டு இருக்காங்க. நீந்தி வராங்க. இவங்க என்ன பண்றான்? சிலையாகிட்டாங்க. இந்த விஷயத்த சொல்லு முதல்ல செஞ்சு இல்ல இவ கத்தி சொன்னா அந்த விஷயத்த சொல்லிடு. இன்றோ பார்த்த வரைக்கும் அது ஒன்ன மாதிரி இருக்கிறதா தான் சொல்லியிருக்கான். ஆமா, ஆனா அதை வச்சு இவனை சந்தேகப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் எதிரிகள் என்ன திட்டம் தீட்டுறாங்கன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச தோராயமான விஷயங்களை வச்சு நம்ம ஒரு திட்டத்தை உருவாக்கலாம். அத நான் பாத்துக்கிறேன். உதவி பண்ண நானும் இருக்கேன். பிரமாதம். அப்ப இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணலாம். சயின்ஸ் ராஜ்யமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சந்தோஷமா இருக்கு. அஞ்சு மூலக்காரங்க வந்துட்டாங்கல்ல. இவங்க 5 பேரும் ஒண்ணா சேர்ந்தாங்கன்னா நினைச்ச எல்லாத்தையும் சூப்பரா செய்வாங்கன்னு. சயின்ஸ் ராஜ்யத்தோட மீட்டிங் திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. நீ பிரமாதமா வேலை செஞ்சிருக்கமா? அவங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த விஷயத்த நீயும் ஸ்பை டீமும் கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லி இருக்கீங்க. நம்ம எதிரிகள் கிட்ட இருக்க அந்த ஆயுதம் ஒண்ணு மட்டும் தான் இருக்க. அத பறிச்சாலே போதும். அவ்வளவுதானே? இது நமக்கு நல்ல விஷயம் தான். ஆமா, நல்ல விஷயம் தான். இதே இபாராவோட நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம தோராயமா எதையும் சொல்லிட முடியாது, அதனால கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இருங்கப்பா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நானும் எவ்வளவு நல்லா தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது. எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்றீங்களா? செங்கு இவ்வளவு சொல்றா அது கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும். இவன் ஆவுன்னா அவளுக்கு முட்டு கொடுத்துட்டே இருப்பான். இல்ல இங்க இருக்கிற எல்லாரும் இதை கொஞ்சம் கேளுங்க. போதுமான அளவுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் இல்லாததால இது ஒரு வகையில புதிர் மாதிரி தான். அதோட யூசூரியாவும் சோயஸும் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு வேகமா வேலையை பார்த்தாங்கன்னு பாத்தீங்கல்ல. அதையே நாம ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். அது கூட நம்ம குரோமோட புத்திசாலித்தனம் மட்டும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க.
இந்த தருணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். செம்ம. இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல அந்த பெட்ரிஃபிகேஷன் வெப்பன் மாஸ்டர் கிட்ட கிடையாது. அதான் அவனே கல்சலையா இருக்கான். அவன்கிட்ட எப்படி இருக்கும்? அது இபாரா கிட்ட இல்லைனாலும் அவன் ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கான். சொல்ல போனா இபாராவும் கவனமான ஆளு. அவங்கிட்டயே ஒண்ணு இருக்கலாம். ஆமா அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இபாரா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வேணா செய்வான். அப்படி இருக்கும்போது இன்னொரு பெட்ரிஃபிகேஷன் வெப்பன் இருந்தா அவன் கிட்டதான் இருக்கும்னு அனுமானிக்கலாம். சந்தேகப்படுற ஆள கர்சலையா மாத்த எவ்வளவு ஆர்வப்பட்டான்ல அவன். அப்படி இருந்தும் அவன் உபயோகிக்கலன்னா அவன் கிட்ட இருக்கிறது சந்தேகம் தான். ஆமா கரெக்ட் தான். நான் சொன்ன சின்ன விஷயத்தை வச்சு நீங்க எப்படி இதை சொல்றீங்க? அப்படின்னா அந்த ஆயுதம் ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. ஆஹா, விஷயம் கோபமா இருந்தாலும் எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சே. அதை தூக்கி போடுறவங்களும் கர்சலையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த இபாரா புத்திசாலித்தனமா கிரீஷன் கிட்ட அதை கொடுத்து வச்சிருக்கான். அந்த கிழட்டு பையன் எவ்வளவு கேடியா இருக்கான் பாத்தியா? சொல்ல போனா எனக்கு சந்தேகமா இருக்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும். ஹேமர் ரிலீஸ். எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்றியா? கெரிசேம் தூக்கி போடுற அந்த ஆயுதம் குஹாக்கோ இருந்த இடத்துல மட்டும்தானே அது செயல்பட்டுச்சு, சரிதானே? ஆமா சரிதான். அப்படின்னா அந்த கிரீசேம் அவ மாஸ்டர் இருக்க இடம் தெரிஞ்சு கணக்கெடுத்துதான் அவ தூக்கி போட்டிருக்காளா? இதுல நமக்கு தேவைப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அந்த பொண்ணுக்கு மாஸ்டர் சிலையா இருக்கிற விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ சொன்னது சரி. நான் அதை எப்படி கண்டுபிடிச்ச? பரவாயில்ல. சைலண்டா நிக்கிறான். அவனுக்கு கேட்குமே சவுண்ட். அவ்வளவு பலமா தாக்கியும் பரவாயில்ல, எந்திரிச்சு வந்துட்டீங்க. ஆனா நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் என்ன தடுக்க முடியாது. சரி, இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்துருவோம். அவங்க 2 பேரும் மோதத்தான், அதுக்கப்புறம் என்னோட வேலையை காட்டுறேன். டைஜி அவங்க கூட மோதுற கொஞ்ச நேரம் எனக்கு உதவியா இருக்கும். அவனை பார்த்தா பயங்கர பலசாலி மாதிரி தெரியுது. அதனால என்னதான் நம்ம அவ கூட மோதினாலும் நம்ம பக்கமா இருந்தா நல்லா இருக்கும். மாட்டிக்கிட்டோமே, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியல. நம்மள ஒருத்தையாவது இங்க இருந்து உயிரோட கூட்டிட்டு போகணும். என்ன விழிச்சிருங்க. எனக்கே தெரியாம அவன் பின்தொடர்ந்து நான் வந்து சவுண்ட் கேட்கறேன், அவனுக்கே கேட்கல. சின்ன வயசுல இருந்து பொருட்களை சேகரிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நமக்கு தேவையானது இருட்டுல தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நாம இருக்கிற இடத்தை இவன் தெரிஞ்சுக்க ஹேமர் ரிலீஸ் இவளை கொல்லாம அவளை பின்தொடர்ந்து வந்திருக்கான். அப்ப இவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்? ஹேமர் ரிலீஸ் நம்மளோட கூட்டாளின்னு இவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்சிருக்கணும். இவன் வேற ஊருக்கே தெரிஞ்ச விஷயத்த உளறிக்கிட்டு இருக்கான். ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா கொஹாக்கோ இவங்க கிட்ட வசமா மாட்டினதால அவ கூட இருக்கவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும்ல. அதேதான். அப்படின்னா நம்ம கின்றவும் நம்மளோட கூட்டாளி தான் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சும் யுபாரா கிட்ட இன்னும் சொல்லாம இருக்கானா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இதான் ஆரம்பத்துல எனக்கு ஆனா யுபாரா செய்யற ஒவ்வொரு விஷயங்களையும் அவனுக்கே தெரியாம பின்தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் இவன் கவனிச்சிருந்திருக்கணும். அப்படி பார்த்தா ஒரு விதத்துல இவன் யுபாராவை பூட்டிய நினைக்கிறான். அப்படி இல்லைன்னா கொல்லவும் திட்டம் போட்டிருக்கலாம். அவ இடத்துக்கு வரணும், இல்ல அரசுக்கு லாட்டினம் எடுத்தது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் ஒண்ணு சேர்த்து பார்க்கும் போதுதான் தெளிவா புரியுது. போர் தொடங்கறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சது நல்லதுதான். அப்படின்னா அவங்கள கவுக்கிறதுக்கு நம்ம கிட்ட வாய்ப்பு இருக்குல்ல. இதுக்கு யாராவது ஓ என்னடா நினைச்சேன், வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட. நீதான் பேசணும். எங்க எல்லாருக்கும் ஒரு 2வது வாய்ப்பு கிடைக்குமா? உனக்கு விருப்பம் இருந்தா ஒரு நல்ல ஆஃபர் சொல்றேன். எங்க சயின்ஸ் ராஜ்யத்தோட பேசாம ஒண்ணு சேர்ந்துறியா? என்ன செம ஐடியாவா இல்ல? அவன் அந்த ஐடியால தான் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன என்னத்தையும் ஏதோ பண்ணியிருப்பான். செஞ்சு காமிக்க. மாய வித்தைய பார்த்து மிரண்டுட்டியா?
இங்க இருக்கு பாத்தியா, இத நாங்க எங்க நினைச்சாலும் பறக்க வைக்க முடியும் தெரியுமா? அவ்வளவு ஏன் கிறிசேமோட ஆயுதத்தை கூட நம்ம இத வச்சு எடுத்துட முடியும். டேய் ஓவரா பேசி மாட்டிக்காதடா. இத சோதிக்கிறதுக்காக தான் இப்ப ஐயோ அது போய் இச்சு வரும்போது உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு செங்கு. எதுக்கும் உதவாதுன்னு நினைச்ச விஷயம் தான் இப்ப நம்மளுக்கு முக்கியமா உதவ போகுது. அதனால அவனுக்கு சம்மதிக்க வைக்க நம்ம சாதுரியமா பேசி காரியத்தை சாதிக்கணும். அதுவும் சரிதான். ஏன்னா இவன் கூட நம்ம மோதினா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. இது பிரமாதமான யோசனை. இவன் மட்டும் எப்படியாவது சம்மதிக்க வச்சுட்டோனா அப்புறம் இவன் நம்ம கூட சேர்ந்துருவான். இது எல்லாமே நீ அவன்கிட்ட பேச போற வார்த்தையில தான் இருக்கு ஜென். ஜென்னே நீ யாருன்றது காட்டுடா. மோடி மஸ்தானா இருக்க, நானும் கட்டு மஸ்தா இருக்க, நீயும் ஒண்ணு சேர்ந்தான்னு வச்சுக்க. இந்த மொத்த தீவோட சேர்த்து அந்த அரண்மனையை கூட நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். என்ன யோசனை நல்லா இருக்கா? மெண்டலிஸ்ட் ஜென்னுடைய மனதை மாத்திர தந்துறதுக்கான டெக்னிக். இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப ஃபேமஸ் ஆனது சரியா? நமக்கு எதிர்க்க இருக்கிறவங்க நம்ம கூட பக்கத்துல இருந்தாங்கன்னா அது எவ்வளவு தைரியத்தை கொடுக்கும் தெரியுமா? அதனாலதான் கூட்டாளிகள் எப்பவுமே பக்கத்திலே நிப்பாங்க. நம்மளோட ட்ரோனை காட்டி அவனோட கவனத்தை இப்படி இழுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம ஜென்னும் அவனோட மனசை மாத்தி சம்மதிக்க வைக்கிறதுக்காக அவனோட திறமையை கேட்டுக்கிறாங்க எல்லாத்தையும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நீ எவ்வளவு பெரிய பலசாலி அதனாலதான் சொல்றேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேனே. அந்த இபாராவோட சேர்ந்து நூத்துக்கணக்கான வீரர்கள் இருக்காங்களே, அவங்கள எல்லாம் ஒண்ணு சேர்த்தாலும் உன் பலத்துக்கோ உன் திறமைக்கோ ஈடாக்க முடியுமா? எம்மாடி, அவன் பேசுறதுல கில்லாடியா இருக்கானே. நீ சொல்றது எனக்கு ஒரு வகையில சரின்னு தான் தோணுது. பாரா மென்டலிஸ்ட் ஜென்னுடைய மனசை மாத்தக்கூடிய டெக்னிக்ல இது நம்பர் 2. மசியாத மாட்ட இதுக்கெல்லாம் வந்து மசிரால் மாதிரி தெரியல. பாப்போம். யாராவது ஒரு விஷயத்தை தப்பா சொல்லும்போது அதை கரெக்ட் பண்ற சந்தோஷம் இருக்கு பாத்தியா? தான் எல்லாம் நினைக்கிறவங்களுக்கு அதுல ஒரு அல்பத்தரமான சந்தோஷம் கிடைக்கும். ஒரு விதத்துல அவன் நம்ம கூட இருந்த எல்லா விஷயத்திலும் உதவியா இருப்பான். அதனால அவன் வேணும். நான் ஒண்ணு கேட்கவா? நீதான் பெரிய பலசாலி இல்ல? அப்போ நீ நினைச்சிருந்தா அந்த இபாராவை சுலபமாவே தோக்கடிச்சிருக்கலாமே, ஏன் பண்ணல? ஐயோ எக்கு தப்பா போயிடுச்சா? ஓவரா மறைக்கிறானே. நான் உங்க எல்லாரையும் கொல்றதா இல்லைனா அவனை மட்டும் கொல்றதா? இப்ப என்ன செய்யலாம்? இது என்ன ரகம்னே தெரியலையே. சரி, இப்ப நான் உங்க எல்லாரையும் கொல்ல போறதுனால இந்த விஷயத்த சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய் இந்நேரத்துக்கு உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எங்க மாஸ்டர் யாரு கல் சிலையா மாத்தி இருப்பாருன்னு. அது இபாரா தான். அவன் இதுவரைக்கும் பல காரியங்களை பண்ணியிருக்கான். அது ஒரு வகையில உனக்கு தெரியும். இருந்தாலும் அவனை இதுக்கு மேல விட்டு வைக்கிறது நல்லது இல்லைல்ல. அந்த மொத்த இடத்தையும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா பெண்கள் எல்லாருக்கும் என்ன பிடிச்சு போயிடும். அப்புறம் எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? பேசாம அவனோட கதையை முடிச்சிருக்கலாம்ல. முடிச்சிருக்கலாம் தான். அந்த ஆயுதம் மட்டும் இல்லைன்னா எப்பயோ நான் அதை செஞ்சிருப்பேன். அந்த பெட்ரிஃபிகேஷன் ஆயுதம் வச்சிருக்காளே கிறிசேம், அவ ரொம்ப பலசாலி தெரியுமா? எப்பேற்பட்ட ஆள் கூட வேணும் போய் சண்டையில மோத முடியும். ஆனா அந்த ஆயுதம் வச்சிருக்க அவ கூட நான் போய் அந்த பயம். அப்படின்னா உங்க மந்திரியை நீங்க தாக்குனீங்கன்னா அதை பார்த்ததும் அந்த கிறிசேம் அவளோட ஆயுதத்தை பயன்படுத்திடுவாள்ல. ஆனா அதே சமயம் நீ அவளை கொண்டுட்ட அப்படின்னா அவ இருக்கிற வரைக்கும் முன்னால் அந்த இடத்தை ஆட்சி செய்யவே முடியாது. எப்படி பார்த்தாலும் நீ முட்டை சந்திர மாட்டின மூதேவி தானே. நீ அவனை விட்டு வச்சிருக்கல, இல்லனா நீ அவனை எப்பயும் முடிச்சிருப்ப. என்ன ஆனாலும் ஒண்ணு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த சிக்கலா இருக்க விஷயத்த உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேனே. இவன் இருக்கானே, இவனும் அந்த ஆயுதம் இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறான். நாம அந்த ஆயுதத்தை அவங்க கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைக்கிறான். சோ இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்மளோட குறிக்கோள் ஒண்ணுதான். இப்ப நல்லா யோசிச்சு பாரு. நானே சொல்றேனே, நமக்கு தேவையானது பெட்ரிஃபிகேஷன் பீம். இதுக்கு மேல ஏன் பேசிக்கிட்டு, நேரா விஷயத்துக்கே வருவோம். நீ எங்க கூட கூட்டு சேர்ந்தா இந்த தீவோட சேர்த்து அந்த அரண்மனையும் உனக்கு கிடைக்கும். இதுல எங்களால உனக்கு உதவி செய்ய முடியும். அதுக்கு பதிலா நீ எங்களுக்கு ஒண்ணு செஞ்சாகணும். அந்த பெட்ரிஃபிகேஷன் வெப்பனை எங்க கிட்ட நீ ஒப்படைக்கணும். என்ன ஓகேவா? இது மட்டும்தான் எங்களோட நிபந்தனை. என்ன சரி ஒத்துக்கிறியா? பைத்தியம் மாதிரி பேசுறான். ரொம்ப வலிக்கிறானே. இவன் பிடிக்கிற பிடிவாதத்துல அவனும் ஒத்துப்பானதான் தோணுது. ஒன்னா சேரணுமா? நீ சொல்றதெல்லாம் எதையும் என்னால செய்ய முடியாது. நான் சொல்ற மாதிரி தான் நீங்க செஞ்சாகணும்.
எனக்காக உங்களோட மாய வித்தையை பயன்படுத்தி அந்த பெட்ரிஃபிகேஷன் பீமை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இங்க பாரு, இதெல்லாம் கல்லாட்ட பாத்துக்க. நான் சொன்ன விஷயத்தை எனக்கே சொல்லக்கூடாது. இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். செஞ்சுதான் இந்த ஆகணும். இடத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அதுக்கு நான் சொல்றதை நீங்க செஞ்சாகணும். இல்லைன்னா அவ்வளவுதான். ஓகே வந்துட்டு டபுள் கேம் ஆட வேண்டியதுதான். மென்டலிஸ்ட் ஜென்னுடைய மேனிபுலேஷன் டெக்னிக் நம்பர் 3. இதுதான் சாதுரியமா பேசி சம்மதிக்க வைக்கிறது. ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்க அதுக்கு ஒத்துக்கலனா அவங்க ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லி ஒத்த கால்ல நின்னு ஒத்துக்க வைக்கணும். பிரமாதம். ஜென்னு பாத்தியா, செமையா பண்றாங்க. இது ஒர்க் அவுட் ஆகும் தோணுது. அவன் பேச்சையே மாத்திட்டான். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இந்த பேச்சு ஆரம்பிக்கும் போது நம்மள கொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தவனோட மூல மனசு செலவு சரி எப்படி நான் ஆட்டதான் கற்றுக்கணும். அவனுக்கு என்ன தேவைங்கிறத சாதுரியமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ஏத்த மாதிரி பேசி பேச்சையும் மாத்திட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொல்ல வந்தவன் இப்ப கூட சேர்ந்து வேலை பார்க்க போறான். ஒரு விவாதத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு எதிர்க்க இருக்கவனோட தேவைய என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம தேவைக்கேத்த மாதிரி மாத்தணும்னா நம்ம தன்னால ஜெயிச்சிடுவோம். இப்ப இவன் கவுந்துட்டான். என்ன பிளான் சொன்னாங்கன்னு சொல்லலையே. இத பார்க்கும்போது கொஹாக்கோட காதலையும் பார்த்திருக்கேன். அதே மாதிரி இருக்கு. மேஜிக் நல்லா இருக்கா? அப்போ போயிட்டு வாங்க, டாட்டா. அப்பாடா போயிட்டான். ஆமா போயிட்டா. மரண பயந்து பக்கத்துல இருந்து பேசியிருந்த ஒரு ஏத்திருந்தா என்ன ஆகுது? சாசத்திரான சக்தி நமக்கு இப்ப கிடைச்சிருச்சு. சரிதானே? அதெல்லாம் சரிதான். ராயம் முடிச்சதுக்கு அப்புறம் கவுக்குற மாதிரி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரையும் கொல்லாம இருந்தாலே சரி. உன்னோட வாயில பசும வச்சு தைக்க ஏன் ஆரம்பிக்கிறதுக்கு அவனுக்கு முன்னாடி சேர்த்து நம்ம பிளான் பண்ணோம். பேசி பேசி வாயெல்லாம் வலிக்குது. அதனால எனக்கு கேப் கொடுக்குறீங்களா? நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். மந்திரி ஈஸியா கண்டுபிடிப்பானே. என்னடா காதல் அது? நான் பேசுறது தெளிவா கேக்குதா? இப்ப நான் சொல்ற விஷயத்தை கேட்டு அப்படியே செய். நீ போற இடத்துல உனக்கு தேவையானது கிடைக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச வித்தையை வச்சு உனக்கு ஒரு அட்டகாசமான கருவியை செஞ்சு கொடுத்துருக்கோம். ஓஹோய். சயின்ஸ் ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் எண்ணிக்கையில உங்களை விட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த நிலைமையில அவங்க எல்லாரும் ஒண்ணு திரண்டு வந்தாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் நாங்க எல்லாருமே காலி ஆயிடுவோம். அதே உன்னுடைய பலம் எங்களோட பக்கத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்ப அவங்களை எதிர்க்கிறது ரொம்ப சுலபமாவே இருக்கும். இனி ஆட்டத்தை மட்டும் பாரு. அவங்களா தன்னால கொண்டு வந்து ஒப்படைச்சிருவாங்க. அப்படின்னா சந்தேகத்துக்குரிய நபர் மாதிரி ஓ, அவங்கள தாக்க வார விஷயத்துல ஆட்டாரு. இது எப்படா செஞ்சு கொடுத்தீங்க? அததான் தைச்சிருந்தாள் அவ. உணர்ச்சி வசப்பட்டு அவளை கொண்டுடாத. ஏன்னா வருங்காலத்துல அவன் நமக்கு உதவினாலும் உதவலாம். அவனா? என்னன்னு சொன்னா மட்டும் அவனை பார்த்தா கேட்கிற ஆள் மாதிரியா தெரியுது. எல்லா கதையையும் முடிச்சிட்டேன். அட, நான் இங்க பேசுறது விகாசா கூட இருப்பானே, அவனை பார்க்குற மாதிரியே இருக்குது. இனி நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு எபிசோட் சூப்பராக போச்சுங்க. வேற மாதிரி இருந்தது. எனக்கு என்னன்னா இவனை நினைச்சாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏன்னா
இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்தா பாருங்க, அவன் வரப்போ இவன் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிட்டான் யாரோ வராங்க நீச்சல் அடிச்சுட்டுன்றது அந்த சவுண்டு வச்சே கண்டுபிடிச்சிட்டான். பட் இவன் வரப்போ சுத்தமாக யாருக்குமே தெரில, அவனுக்கு கூட கேட்கல. அப்போ இவன் எப்படியாப்பட்ட ஸ்பை, எவ்வளோ எந்த இடத்துல வரை ஈஸியாக வந்துடுவான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ப்ளஸ் ஸ்ட்ராங்காகவும் இருக்கான். நம்ம சுக்காசா அளவுக்குன்னு எனக்கு சொல்ல தோடல, பட் அந்த அளவுக்கு இருக்கான். சுக்காசா கூட இருப்பான் பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கான். எனக்கு அவனை பார்க்கும்போது சுகாசன் ஞாபகம் தான் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அந்த ஃபேஸ் கட்டு, அந்த முடி முன்னாடி விட்டுருக்கிறதுலாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ இவன் வந்து வேறு பிளான் வச்சுருக்கான். இவன் நினச்சிருந்தா அது பண்ணியிருப்பான். இவன் தான் அது மொத்தத்தையும் ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறான். பட் அந்த சிலையாக்கிடுவாளோன்ற அந்த ஒரு பயத்தினால மட்டும்தான் அதை பண்ணாமல் ஐயா நிற்கிறாரு. ஸோ நம்ம சைடு ஹெல்ப் கேட்கலான்னு தான் வந்திருக்கான். பட் அது மிரட்டுற தோணியில் தான் இருக்குது. அதனால நான் அப்போலேருந்தே இந்த டவுட் 2-3 எபிசோடாகவே இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமே, இவ்வளோ உஷாராக இருக்காலும் இது எப்படி தெரிஞ்சுக்காமல் இருப்பான். பிளாட்டினம் எடுக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தும் தெரிஞ்சுதான் அமைதியாக இருந்திருக்கான். ஸோ இவங்க ஹெல்ப் வேணும்னு கேட்டு இப்போ பண்ணியிருக்கான். எனக்கு என்னென்னா அன்றைக்கி நம்ம போட்டில் நம்ம பசங்க மாட்டினாங்க இல்லையா, அப்போ சிலையாக்கிறப்ப இவன் பார்த்தானா பார்க்கலையான்றது தான் இப்போ எனக்கு சந்தேகம். அப்படி பார்த்துருந்தா ஷாக் ஆகிருக்கணும். நீங்களாம் சிலையானீங்களே, எப்படா இப்போ வந்து நிற்கிறீங்க அப்படின்ட்டு அவன் கேட்டுருந்தோம். அப்படி ஷாக் ஆகலை. அப்போ இவனுக்கு பார்க்காத மாதிரியே சிலையாக்கிட்டாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் இவனுக்கு ஒரு சின்ன சந்தேகமாக அது வந்திருக்கணும்ல அப்படின்னு இருக்குது. அப்படி வந்திருந்தா இப்போ இவன் ரிங்கு வந்து அடையணும்னு நினைக்கிறான். அப்படி அடைஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, நம்ம வந்து அதை வச்சு பயமுறுத்தி இந்த வில்லேஜ் எடுக்கணும்னு தான் அவனும் ஆசைப்பட்றான். அது இவனுக்கு கெடுத்துருவாங்க அப்படின்னா அப்போ இவங்களும் அவனோட டார்கெட்டாக தான் இருப்பான் இல்லையா. சிலையாக்குனாலும் வேஸ்ட்டு இவனுக்கு எழுப்பிடுவாங்க. அப்போ என் பிளானுக்கு தடையாக இவனுங்களே இருப்பானுங்களேன்னு சொல்லி நம்ம பசங்களையும் சேர்த்து ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு சேர்த்து தான் பண்ணியிருப்போம். அப்படி இருந்தால் போட்டில் இருக்கிறத பார்த்து இப்போ நின்று இருக்காங்கன்றது தெரிஞ்சிருந்தா இந்த பிளான் வச்சுருந்துருப்பான். ஸோ இவனை நம்பக்கூடாது, டேஞ்சராக தான் தெரியுது எனக்கு. நம்ம பசங்களும் ஒன்றும் நம்பிட மாட்டாங்க. இப்போதைக்கு ஜென்னு கூட சொன்னது எதுவும் அவன் மண்டிக்காரணமே தெரியல. எல்லாத்துக்கும் இதுவும் பண்ணான். மென்டலிஸ்ட் அவ்வளோ பேசினதை அவனை ஒன்றும் கன்வே பண்ண மாதிரி தெரியல. அவன் ஒரு பிளானில் வச்சுருக்கான். நம்ம பசங்களும் நம்பிட மாட்டாங்க. நம்ம செங்கு இவங்கெல்லாம் அதை நம்புற ஆளுங்களா, அவனும் எக்ஸ்ட்ரா பிளான் வச்சுருப்பான்னு வச்சுக்கோங்க. பட் பார்ப்போம், அது எடுத்து இவன் கையில் கொடுக்குதுன்றது சாத்தியம் இல்லை. பட் இவன் வந்து சயின்ஸை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படுற வாயை போலக்கிறான். ஏன்னா ட்ரோனை காமிச்சதுக்கே வாய்ப்பான் தான். ஸோ அதுதான் நம்மளோட வீக்னஸ். அதை வச்சு ஏதாவது பயமுறுத்தி ஏதாவது பண்ணாதான் உண்டு. அண்டு பார்க்கலாம். அதே மாதிரி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அரசரை சிலையாகிட்டாங்கன்றது. பட் அந்த கூட இருக்க பொண்ணுக்கு தெரியல. ஏன்னா அவர் ரேப் போடுறப்போ அரசனை படாத மாதிரி போட்டிருக்கான். அப்போ அவர் அரசருக்கு அறுவையோட இருக்காங்கன்னா தெரியும். அப்போ அவன் ஏமாத்திருந்தாங்கிறான். மேபி அதை ஏதாவது பேசி ஏதாவது சொல்லி கூட அந்த பொண்ணை நம்ம சைடு கன்வே பண்ண முடியும்னு தோணுது. அவள் அரசர் இருக்காங்க நம்பிட்டு இருக்கா. மந்திரி வந்து யோகியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அவள் கூட மேபி மாறலாம். ஸோ அந்த வழி எடுக்கிறாங்களா. ஆனால் இவன் ஆக்ஷனில் தான் இறங்குறான். ஒரு ஆயுதம் கொடுத்து நேராக வந்து ஆக்ஷனில் இறங்குன மாதிரி இருக்குது. நான் கூட யோசிக்கிறேன், இயரிங் போட்டு அனுப்புறீங்களே, அவன் வந்து ஈஸியாக பொருள் வந்தாலே கண்டுபிடிக்கிறோம். ஏற்கனவே அந்த பொண்ணுக்கிட்ட அந்த இயரிங் இன்னும் இவன் போட்டுனுக்கிறான். அப்போ இவனால் நம்மளான்னு ஈஸியாக கண்டுவேன். பார்த்தா மார்வேஸ் வந்திருக்காரு. நான் யோசிச்சு இவனே தைச்சிட்டு இருக்கா, இந்த டைமுக்கு யாருக்கு ட்ரெஸ் தைக்கிறான்னு பார்த்தா ஐயாவுக்கு தான். சூப்பராக அந்த கெட்டப்லாம் பயங்கரமாக இருந்தது வந்து இறங்குனது. ஊரில் கொம்ப வந்துட்டாடோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் பார்ப்போம் என்ன நடக்குது. அதேமாதிரி எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இப்போ இந்த ரிங் ரொம்ப சின்ன ரிங்காக இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு இடத்துக்கு போட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. அப்போ இந்த உலகத்துலேயே வந்து ரேப் பண்ணோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய ரிங்கர்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது என்ன விஷயம், உலகத்திற்கே போகிற அளவுக்குன்னா ஒன்று அது பெருசாக அவ்வளோ பெருசாக செய்யணுமா, இல்லை அது வேறு விஷயமா, வேறு ஏதாவது செஞ்சுட்டு பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. அண்ட் இன்னொரு டவுட்டு இருக்குது. அன்றைக்கி நம்ம செங்கோட அப்பாவோட டீம் பாதி பேர் கிளம்புனாங்க பாருங்க. மேபி அவங்க அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகி அங்கே கண்டுபிடிச்சி அங்கேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு ஏதோ சாம்பிள் மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு இங்கே வரப்போ இந்த தீவுலேயே வந்து எதனா மாட்டி இவங்கள்ட்ட அது வந்துச்சோ. ஏன்னா இவங்கள்ட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்கேயோ நடந்தது. அது ஒரு சயின்ஸ் விஷயம். இவங்க வந்து ஒரு இதுதானே தீவில் வாழ்கிற இவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. மேபி நம்ம டீம் அன்றைக்கி போச்சு, அவங்க எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணி அதுதான் இவங்கள்ட்ட வந்துருச்சோ அப்படின்ற மாதிரியும் டவுட் இருக்குது. அந்த பாப்பா எபிசோடு வரப்போ இந்த ஒரு எபிசோடில் எனக்கு இவ்வளோ சந்தேகம் இருக்குது. அது நம்ம வீடியோ டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே ஒருத்தர் இங்கே சாங் போட்டு வைப் பண்ணுறாரு, பயங்கர வைப்பில் இருக்கிறாரு போல இது. இஷ்டத்துக்கு சாங் வச்சுங்கிறாரு. ஒரு எபிசோடு பண்ணி முடிக்கிறதுக்கு 10 முறை நான் பாஸ் பண்ணி பண்ணிட்டேன். இதுக்கு மேலே முடியலைங்க. ஸோ வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.